A very good morning and welcome to our daily devotion. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுனால ப்ராவர்ஸ் 14 வர்சஸ் 6லேருந்து 10. ஸோ இதில் ஓவராலாக சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் கண்டினியூஸாக என்ன சொல்கிறாரு, முட்டாள்கள் கூட சேராமல் அவர்களை விட்டு தள்ளி இருக்கணும். ஏன்னா அவர்கள் வாயிலேருந்து வர்றது ஞானமுள்ள வார்த்தைகள் வராது. அதுக்கடுத்து இன்னும் ஸ்டெப் எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, புதுசாக முட்டாள்களை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பாவம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அதை ஜோக்காக எடுத்து அதை கலாய்ப்பாங்க, அதாவது ஜோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஞானமுள்ள புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதோட கில்ட்டு ஃபீல் பண்ணி, அது அவங்க பண்ண தப்புக்கு ஃபீல் பண்ணி அதை பண்ணுவாங்க, ரிப்பெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அது என்ன கடைசி வேர்ஸ் 10 என்ன சொல்கிறாருன்னா, ஈச் ஹார்ட் நோஸ் இட்ஸ் ஓன் பிட்டர்னஸ் அண்ட் ஜாய். அதாவது ஒவ்வொரு இதயத்துக்கு அதோட சந்தோஷமும் அதோட பிட்டர்னஸும் தெரியும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வேர்ஸ் 8 which says, the wisdom of the prudent is to discern his way, but the folly of fools is deceiving. The wisdom of the prudent is to discern his way, but the folly of the fools is deceiving. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே என்ன சொல்கிறாருன்னா, இதுலேருந்து வெரி சிம்பிளாக ஞானம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போகிற பாதையை கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதாவது விஸ்டம் எக்ஸாமின் இட்ஸ் பாத் கேர்ஃபுல்லி. அதான் மெயின். நம்ம அடுத்த ஆஃப் வேணாம், இதுதான் மெயினாக. அதாவது ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க போகிற பாதையை கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அனாலஜி பார்த்தோம். அதாவது ஒருத்தவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா, தெரியாத இடம்னா ஒரு ஜிபிஎஸ் போட்டு போவாங்க. அந்த ஜிபிஎஸ்சில் அவங்க எப்படி போகிறது கரெக்டானு எப்படி தெரியும் அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு அவங்க போட்டுட்டு அப்படியே கண்ணை மட்டும் போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டண்ட்டாக அந்த ஜிபிஎஸ்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, நான் போகிறது கரெக்டாக, இங்கே டேர்ன் எடுக்கணுமா, அங்கே டேர்ன் எடுக்கணுமா. ஒரு லேண்ட்மார்க்ஸ் இருக்கும், சில லேண்ட்மார்க் அந்த டிவைஸ்லேயே வச்சுருப்பாங்க. அதாவது இங்கே தான் டேர்ன் பண்ணும், அங்கே தான் டேர்ன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகும்போது ஜிபிஎஸ் போட்டு போகும்போது நம்ம எப்படி கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இன்னொரு வாக் வித் காட், நம்ம ஆண்டவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்க போது நம்ம என்ன பண்ணோம், we have to keep constant check ourselves, constantly checking ourselves. ஸோ எப்படி செக் பண்ணுறது, நம்ம டெய்லி நம்மளை அனலைஸ் பண்ணோம். நான் டெய்லி வேதாகமம் படிக்கிறேன், நான் எப்படி படிக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுனாரா, நான் கடமைக்காக படிக்கிறேன்னா இல்லைனா முழு உள்ளத்தோட ஏர்னஸ்டாக படிக்கிறேன்னா, அந்த மாதிரி we have to keep checking ourselves. அதுக்கடுத்து நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு பாதையிலையும் we have to constantly keep checking ourselves. ஏன்னா அதான் சாலமன் என்ன சொல்கிறாரு, ஞானமூலம் எப்போவுமே என்ன பண்ணுறப்பான், அவன் போகிற பாதையை செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி இன்னும் வாக் வித் காட், இன்னும் ஸ்பிரிச்சுவல் வாக் வித் காட், we always have to keep constantly checking ourselves and examining where we are going wrong and where we are going right. And அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஆகலாம். அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எங்கே தவறுறோமோ அங்கே நம்ம என்ன பண்ணணும், சீரியஸாக எடுத்துக்கணும். முட்டாள்னா என்ன பண்ணுவோம், ஓகே தப்பு இங்கே தானே, ஒரு இடத்துல தானே தப்பு, பரவாயில்ல, அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் வேர் வி கோ ராங், நம்ம ஆண்டவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும்போது எங்கே நம்ம தவறுறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சீரியஸாக எடுத்து அங்கே நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணணும். அதுதான் ஞானம் உள்ளவங்க பண்ணுவான். ஸோ ஞானம் உள்ள என்ன பண்ணுவான், அவன் ஆண்டவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன் தவறு இடத்துல என்ன பண்ணுவான், he will make the necessary changes. ஸோ இதான் நம்ம 2 டேக் அவே ஃபார் டுடே. தேங்க்யூ.